நண்பர்களே வணக்கம். இன்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறிய காதலின் ரகசியத்தை பற்றி நான் பார்க்க போகிறோம். ஒரு 7 ரகசியத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு முன்னுரையை பார்க்கலாம். காதல் என்பது வெறும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு உணர்வு என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் சாணக்கியரின் பார்வையில் காதல் என்பது ஒரு மனிதனை மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் ஏணியாகவும் இருக்கலாம், அல்லது அவனை அதல பாதாளத்தில் தள்ளும் பள்ளமாகவும் இருக்கலாம். காதல்னா என்னன்னு தெரியுமா என்று கேட்டால் பலரும் அது ஒரு சுகமான அனுபவம் என்பார்கள். ஆனால் உருகி உருகி லவ் பண்ணுறவங்க முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது காதலின் பின்னால் இருக்கும் பொறுப்புணர்வே தான். சாணக்கியர் ஒரு மாபெரும் ராஜதந்திரி. அவர் காதலை வெறும் உடல் சார்ந்த கவர்ச்சியாக பார்க்கவில்லை. ஒரு மனிதன் தன் லட்சியத்தை அடைய வேண்டுமானால் அவனது மனநிலை சீராக இருக்க வேண்டும். அந்த மனநிலையை தீர்மானிப்பது அவனது காதல் வாழ்க்கைதான். தவறான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து காதலிப்பது ஒரு ஓட்டை படகில் ஏறி கடலை கடக்க முயற்சிப்பதற்கு சமம். இன்றைய இளைஞர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், அவர்கள் காதலை ஒரு பொழுதுபோக்காகவோ அல்லது உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலையாகவோ பார்க்கிறார்கள். ஆனால் சாணக்கிய நீதியின்படி காதல் என்பது ஒரு தர்மம். நீங்கள் ஒருவரை நேசிக்கிறீர்கள் என்றால் அந்த நபரின் வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் நீங்கள் எவ்வளவு தூரம் உறுதுணையாக இருக்கிறீர்கள் என்பதே முக்கியம். காதலில் உருகி உருகி இருப்பது என்பது அறிவை இழப்பது என்ற அர்த்தம் அல்ல. சாணக்கியர் எச்சரிக்கிறார், அளவுக்கு அதிகமான அன்பு ஆபத்தானது. ஒருவனிடம் நீங்கள் அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்தும் போது நீங்கள் உங்கள் சுயத்தை இழக்க தொடங்குகிறீர்கள். நீங்கள் உங்களை இழந்துவிட்டால் உங்களால் உங்கள் துணையை எப்படி பாதுகாக்க முடியும்? உண்மையான காதலின் ஆழம் என்பது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் இருக்கிறது. ஒரு கண்ணாடி முன் நின்றால் உங்கள் உருவம் எப்படி தெரிகிறதோ அதுபோல உங்கள் துணையின் கண்களில் உங்கள் பலமும் பலவீனமும் தெரிய வேண்டும். சாணக்கியர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு சிறந்த துணை என்பவன் வெறும் இன்பத்தில் மட்டுமல்ல, துன்பத்திலும் வறுமையிலும் நோயிலும் கூட பிரியாமல் இருப்பவனே. நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கிய விஷயம் இதுதான். உங்கள் காதல் உங்களை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றுகிறதா, அல்லது உங்களை சோம்பேறியாகவும் லட்சியம் அற்றவனாகவும் மாற்றுகிறதா? சாணக்கியரின் பார்வைப்படி ஒருவனை முன்னேற்றாத காதல் தேவையற்றது. காதலில் ஈர்ப்பு என்பது ஒரு தீக்குச்சி எரியும் நேரம்தான் இருக்கும். ஆனால் அந்த தீயை ஒரு விளக்காக மாற்றி வாழ்நாள் முழுவதும் எரிய வைப்பதுதான் உண்மையான காதல். நீங்கள் காதலிக்கும் நபர் உங்கள் கனவுகளை மதிக்கிறாரா, உங்கள் நேர்மையை பாராட்டுகிறாரா? இதையெல்லாம் கவனிக்காமல் லவ் பண்றேன் என்று சொல்வது ஒரு மாயை. காதலின் ஆழம் என்பது முத்தங்களிலும் பரிசுகளிலும் இல்லை, அது ஒருவருக்கொருவர் கொடுக்கும் மரியாதையில் இருக்கிறது. சாணக்கியர் வகுத்த விதிகள் மிகவும் கடுமையானவை, ஆனால் அவை உண்மையானவை. ஒரு அரசன் தன் நாட்டை காப்பது போல ஒரு காதலன் தன் காதலையும் காதலியையும் கண்ணியத்துடன் காக்க வேண்டும். இந்த தொடக்க உரையின் மூலம் நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், காதல் என்பது அறிவும் உணர்வும் கலந்த ஒரு கலவை. உருகி உருகி காதலிப்பவர்கள் தங்கள் இதயத்தை கொடுக்கும் அதே வேளையில் தங்கள் அறிவையும் விழிப்புடன் வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த காதல் ஒரு ஓவியமாக மாறும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். வாங்க அடுத்தது நம்ம 7 ரகசியத்தை பற்றி பார்க்கலாம். ரகசியம் 1, தகுதியான துணையை தேடுதல். ஒரு துணையை தேர்ந்தெடுப்பது என்பது உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் ஒரு நிழலை தேர்ந்தெடுப்பது போன்றது. சாணக்கியர் கூறுகிறார், ஒரு வைரத்தை அதன் தரம் பார்க்க 4 வழிகளில் சோதிப்பார்கள். அதை தேய்த்தல், வெட்டுதல், வெப்பப்படுத்துதல் மற்றும் அடித்தல். அதுபோலவே உங்கள் துணையை தேர்ந்தெடுக்கும் போது அவர்களின் தியாக உணர்வு, அவர்களின் ஒழுக்கம், அவர்களின் குணம் மற்றும் அவர்களின் செயல் ஆகியவற்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். வெறும் அழகை மட்டும் பார்த்து ஒரு உறவுக்குள் செல்வது என்பது விஷம் கலந்த தங்க கோப்பையை தொடுவதற்கு சமம். அழகு என்பது ஒரு பருவம் வரை மட்டுமே இருக்கும். ஆனால் ஒருவரின் நற்பண்புகள் அவர்கள் முதுமை அடைந்தாலும் உங்களை அரவணைக்கும். உங்கள் கஷ்ட காலத்தில் உங்களுடன் நிற்க துணிவில்லாத ஒருவர் எவ்வளவு அழகானவராக இருந்தாலும் அவர் உங்களுக்கு தகுதியானவர்கள் இல்லை என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 2, ரகசியங்களின் புனிதத்தன்மை. காதல் என்பது இருவருக்கு இடையே இருக்கும் ஒரு புனிதமான உடன்படிக்கை. உங்கள் துணையிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் ரகசியங்கள், அவர்களின் பலவீனங்கள் அல்லது உங்கள் உறவுக்குள் நடக்கும் சிறிய சண்டைகள் என எதுவாக இருந்தாலும் அதை 3ஆம் நபரிடம் கொண்டு செல்லாதீர்கள்.
சாணக்கிய நீதியின்படி ஒருவன் தன் ரகசியத்தை வெளிப்படுத்தும் போது அவன் தன் பலத்தை இழக்கிறான். இன்றைய காலத்தில் பல உறவுகள் சமூக வலைத்தளங்களில் அல்லது நண்பர்களிடம் தங்கள் அந்தரங்களை பகிர்வதால் மட்டுமே உடைகின்றன. உங்கள் துணையை பற்றி இன்னொருவரிடம் புகார் செய்வது நீங்கள் உங்கள் காதலை நீங்களே அவமானப்படுத்துவதற்கு சமம். ஒரு ரகசியம் இருவரிடம் இருந்தால் அது பலம், மூவர் தெரிந்தால் அது ஆபத்து என்று நமது ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 3. பேச்சின் மாயாஜாலம். வார்த்தைகள் ஒரு மனிதனை வளர்க்கும், அதே வார்த்தைகள் ஒரு மனிதனை ஒழிக்கும். சாணக்கியர் சத்தியம் பிரியம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது உண்மையை சொல், அதை இனிமையாக சொல். உங்கள் துணையுடன் நீங்கள் பேசும் விதம் உங்கள் காதலின் ஆயுளை தீர்மானிக்கிறது. கோபத்தில் நீங்கள் வீசும் ஒரு வார்த்தை பல வருட அன்பை ஒரு நொடியில் சாம்பலாக்கிவிடும். இனிமையாக பேசுபவனுக்கு இவ்வுலகில் எதிரிகளே இருக்க மாட்டார்கள். ஒருவரிடம் எதை கேட்டாலும் அதை அதிகாரமாக இல்லாமல் அன்பாக கேட்டு பழகுங்கள். உருகி உருகி லவ் பண்ணுறவங்க கவனிக்க வேண்டியது என்னவென்றால், கசப்பான உண்மைகளை கூட கனிவான சொற்களால் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். நாவடக்கம் என்பது காதலின் மிகப்பெரிய கவசம் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 4. பற்று மற்றும் சுதந்திரம். அன்பு என்பது சிறைப்பிடிப்பது அல்ல, ஒருவரை சுதந்திரமாக வாழவிடுவது. நீ எங்கே போகிறாய், யாரிடம் பேசுகிறாய் என்று ஒவ்வொரு நிமிடமும் சந்தேகப்படுவது அன்பின் அடையாளம் அல்ல, அது ஒரு நோய். சாணக்கியர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு மனிதனுக்கு அவனுடைய தனிப்பட்ட சுதந்திரம் மிக முக்கியம். அந்த சுதந்திரத்தை நீங்கள் மதிக்காத போது அவர் உங்களிடமிருந்து விலகத் தொடங்குவார். ஒரு பறவையை கூண்டில் அடைத்து வைத்தால் அது உங்களை நேசிக்காது, பயப்படும். ஆனால் அதை வானில் பறக்கவிட்டு அது தானாக உங்களிடம் திரும்பி வரும்போதுதான் அது உண்மையான காதல், அதிகப்படியான பற்றுதல், ஒரு உறவை மூச்சு திணற செய்யும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 5. கோபத்தை வெல்லும் வித்தை. சண்டைகள் வராத காதல் உலகிலேயே இல்லை. ஆனால் அந்த சண்டையை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பதில்தான் உங்கள் முதிர்ச்சி இருக்கிறது. சாணக்கிய நீதியின்படி ஒருவர் கோபமாக இருக்கும்போது இன்னொருவர் அமைதியாக இருக்க வேண்டும். நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியாது, நீரால் மட்டுமே அணைக்க முடியும். உங்கள் துணை கத்தும்போது நீங்கள் மௌனமாக இருப்பது உங்களை தோற்றவராக காட்டாது, மாறாக அந்த உறவை காப்பாற்றிய வீரனாக காட்டும். உங்கள் ஈகோவை விட உங்கள் காதல் பெரியது என்று நீங்கள் நினைத்தால் சண்டையின் போது மௌனத்தை கடைபிடியுங்கள். சரியான நேரத்தில் பேசப்படும் மௌனம் 1000 வார்த்தைகளுக்கு சமம் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 6. பொருளாதார மற்றும் மன ரீதியான பாதுகாப்பு. காதல் என்பது வெறும் உணர்ச்சி பூர்வமான பயணம் மட்டுமல்ல, அது ஒரு நிதர்சனமான வாழ்க்கை. சாணக்கியர் பொருளாதார பாதுகாப்பை மிகவும் வலியுறுத்துகிறார். பணம் இல்லாத ஒருவனிடம் அவன் சொந்த பந்தங்களே பேச மாட்டார்கள் எனும்போது காதல் மட்டும் எப்படி நிலைக்கும்? உருகி உருகி காதலிக்கும் போதே உங்கள் எதிர்கால முன்னேற்றத்தை பற்றியும் சிந்திப்பது அவசியம். இருவரும் ஒரு இலக்கை நோக்கி உழைக்க வேண்டும். கஷ்டம் வரும்போது ஒருவருக்கொருவர் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அன்பை பகிரும் அதே வேளையில் பொறுப்புகளையும் பகிர்ந்து கொள்ள தெரிந்தவர்களே வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறுகிறார்கள் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 7. வாழ்நாள் முழுவதுமான அர்ப்பணிப்பு. இளமையில் வரும் காதல் கவர்ச்சியால் ஆனது, ஆனால் முதுமையில் நிலைக்கும் காதலே உண்மையானது. சாணக்கியர் ஒரு நல்ல துணையை ஒரு மந்திரிக்கு நிகராக ஒப்பிடுகிறார். அதாவது ஆலோசனையின் போது மந்திரியாகவும் பணிவிடை செய்யும் போது ஒரு தாயைப் போலவும் இருக்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் உங்கள் துணையை ஒரே மாதிரியாக நேசிப்பது ஒரு மிகப்பெரிய கலை. காலம் செல்ல செல்ல உங்கள் துணையின் உடலில் மாற்றங்கள் வரலாம், ஆனால் உங்கள் அன்பில் மாற்றம் வரக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உங்கள் காதலை புதுப்பித்து கொண்டே இருங்கள். ஆரம்பத்தில் இருந்த அதே ஆர்வம் கடைசி வரை இருப்பதே உண்மையான அர்ப்பணிப்பு என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். முடிவுரை. வெற்றியின் ரகசியம். நாம் பார்த்த 7 ரகசியம் வெறும் அறிவுரைகள் அல்ல, அவை வாழ்க்கையை மாற்றும் மந்திரங்கள். காதல் என்பது ஒரு தவம். அந்த தவத்தில் வெற்றி பெற பொறுமை, அறிவு மற்றும் விட்டு கொடுத்தல் மிக முக்கியம். சாணக்கியரின் இந்த நீதிகளை நீங்கள் உங்கள் வாழ்வில் கடைபிடித்தால் உங்கள் காதல் ஒருபோதும் தோல்வியை சந்திக்காது. உருகி உருகி லவ் பண்ணுறவங்க உங்கள் இதயத்தை மட்டும் பயன்படுத்தாமல் உங்கள் அறிவையும் பயன்படுத்துங்கள். ஒரு அழகான வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது நண்பர்களே.
இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தையாவது ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன். உங்கள் காதல் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். இந்த ஸ்டோரி இதோடு முடிந்தது. நம்ம சேனல் சாணக்யா ஸ்பீக்ஸ் தமிழ் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோடய ஓன் வாய்ஸு, ஏஐ வாய்ஸ் கிடையாது. அதனால் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாம் பாருங்கள் நம்ம வீடியோவை. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.